ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை த்ரிஷாவை பத்தி தான் பேச போறோம். நடிகை த்ரிஷாவை பத்தி பேச என்ன இருக்கு? நம்ம தான் ஆல்ரெடி நிறைய பேசிட்டோமே அப்படின்னு தானே சொல்றீங்க. ஸோ நடிகை த்ரிஷாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். ஸோ 40 வயதையும் தாண்டி ஒரு இளமையான தோற்றத்தோட இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து த்ரிஷா மட்டும்தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப உச்சத்துல இருக்கும்போதே எல்லா நடிகைகள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது சிம்ரன், ஜோதிகா, ஜெனிலியா, அப்புறம் ஹன்சிகா, கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல இருக்காங்க. சடனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடுறாங்க. அசீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது 40 வயசையும் தாண்டியும் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணாம ஹீரோயினாவே நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து த்ரிஷா மட்டும்தான். நடுவுல கொஞ்ச நாள் அவங்க வந்து சினிமா விட்டு விலகி இருந்தாலும் தொடர்ந்து அவங்க ஒரு சில விஷயங்கள்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய ஆட் ஃபிலிம்லாம் பண்ணியிருந்தாங்க. மத்த லாங்குவேஜஸ்ல பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ திரும்பவும் வந்து பொன்னியின் செல்வன் படம் மூலயமா ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்து அடுத்தடுத்த படங்கள் வெற்றிகரமா அவங்களது போய்கிட்டு இருக்கு. ஸோ அஜித் கூடவே தொடர்ந்து 2 படம் நடிச்சாங்க. விஜய் கூட நடிச்சாங்க. இப்போ கமல் சாரோட படம் வரப்போது தக் லைஃப் அதுலயும் அவங்க தான் நடிக்கிறாங்க. இன்னும் சூர்யாவோட படம் வரப்போது அதுலயும் அவங்க தான் நடிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அடுத்தடுத்த வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்த பெரிய பெரிய ஸ்டாரோட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்ட ஒரு நடிகை அப்படின்னா அது வந்து த்ரிஷா மட்டும்தான். கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா நயன்தாரா கூட ரொம்ப பீக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு 2 குழந்தைங்களுக்கு அவங்களும் அம்மா ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மார்க்கெட் குறையல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நயன்தாராக்கு நிறைய பட வாய்ப்புகள் தள்ளி போய்கிட்டு இருக்கிறதாவே ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா வாய்ப்புகளும் இப்ப த்ரிஷாக்கு தான் வருது. கிட்டத்தட்ட சமந்தா கூட வந்து சினிமா விட்டு இப்ப விலகி இருக்காங்க. அவங்களுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு. இருந்தாலும் த்ரிஷா தான் இப்ப வந்து பீக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. ஸோ அந்த ஆடியோ லான்ச் அந்த பட ப்ரமோஷன்ல ட்ரெய்லர் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்து நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சுகர் பேபி அப்படிங்கிற ஒரு சாங். அந்த சாங்கை முணுமுணுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ ரீல்ஸ்ல வந்து அடுத்து அந்த சாங் தான் ரொம்ப ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பே சொல்லியிருக்காங்க. என்ன வேணும் உனக்கு கொட்டி கொட்டி கிடக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ்ல த்ரிஷா பேசும்போது கடல் கண்ணியே வந்து பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே அவ்வளோ அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில தான் த்ரிஷா வந்து ட்விட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த சுகர் பேபி அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன வேணும் உனக்கு அப்படின்ற ஒரு லைன் வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் அவங்க வந்து ட்விட் போட்டுட்டு அதை கீழே வந்து ஹேஷ்டேக் போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டை பார்த்து அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அடுக்கிக்கிட்டே போறாங்க. என்ன அப்படின்னா ஐ வாண்ட் மேரி யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. திரும்பவும் நீங்க வந்து தளபதி கூட படம் நடிக்கணும், அவர்கிட்ட சொல்லுங்க, அரசியல் வேணா நடிக்க வாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வயசுல நீங்க எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களுக்கு எப்ப கல்யாணம், உங்களோட கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவங்களோட ரசிகர்கள் வந்து அன்பு மழையை பொழிஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் மீம்ஸ் ட்ரோல்னு பண்ற மாதிரி, அதாவது வடிவேல் டைலாக் மாதிரி ஒரு ஃபுல்லு ஒரு குவார்டர் ஒரு ஆஃப் அப்படின்னு சொல்லி அதையும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நிறைய ரசிகர்கள் வந்து தக் லைஃப் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க, நீங்க சிம்புக்கு ஜோடியா கமல் சாருக்கு ஜோடியா, கமல் சாருக்கு நீங்களா இல்ல அபிராமியா அப்படின்னு வந்து நிறைய பேர் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு த்ரிஷா என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்க 2 நிமிஷம் தான் பார்த்திருக்கீங்க, இன்னும் 3 மணி நேரம் படம் இருக்கு. ஸோ ஃபுல்லா பார்த்தா தான் கதை உங்களுக்கு புரியும், யாருக்கு யார் ஜோடி வராங்க அப்படின்றது. ஸோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்க, நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டா பேசியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ த்ரிஷா போட்ட இந்த ட்விட்டுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் எந்த ஹீரோ எந்த ஹீரோயினுக்கும் எந்த ஒரு போஸ்ட்டுக்கும் இவ்வளோ கமெண்ட் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் த்ரிஷாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் குரூப் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கமெண்ட்ல நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன கமெண்ட் பண்ணீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.